நடிகரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய மகன் ஜான்சன் சஞ்சய் தற்போது இயக்குனராக அறிமுகமாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தாங்க சிக்மா. இந்த சிக்மா படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, தமன் இசையமைத்திருக்காரு. மேலும் இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தாங்க தயாரித்திருக்கு. ஜூலை மாதம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா கடந்த 23ஆம் தேதி ஜனநாயகன் வெளியாயிடுச்சு அப்படின்றதுனால இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இந்த நிலையில் ஜான்சன் சஞ்சய் தற்போது தனியார் நிறுவனத்துக்கு பேட்டி அளித்திருக்காரு. ஸோ அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. விஜயினுடைய மகன் ஜான்சன் சஞ்சய் போக்கிரி, வேட்டைக்காரன் இந்த மாதிரியான படங்களில் பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள் வந்து தலைக்காட்டியிருப்பார். யாரெல்லாம் அதை நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் அதை வச்சு பார்க்கும்போது இவர் கண்டிப்பாக வந்து பெரிய ஆளாகி வளர்ந்ததுக்கு அப்புறமா படம் தான் நடிப்பார் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை வழியில் வந்து போகலைங்க, தாத்தா வழியில் வந்து போயிட்டாரு. தாத்தா எப்படி இயக்குனராக இருக்கிறாரோ அதே மாதிரி இவரும் வந்து இயக்குனராகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து தான் கனடாவுக்கு போய் சினிமா தொடர்பான படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இயக்குனராகக்கூடிய முயற்சியில் இருந்தவருக்கு லைக்கா நிறுவனம் ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பை ஜேசன் கெட்டியாக வந்து பிடிச்சிக்கிட்டாருங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது சந்தீப் கிஷனை ஹீரோவாக வச்சு சிக்மா படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இதில் ராஜி சுந்தரம் உள்ளிட்டோரும் வந்து நடிச்சிருக்காங்க. தமன் பார்த்தீங்கன்னா இசையமைத்திருக்காரு. எல்லா வேலைகளையும் முடித்து இன்றைக்கி படம் வந்து ரிலீஸ் ஆவதாக இருந்த அந்த ஒரு நேரத்தில் விஜயனுடைய ஜனநாயகன் கடந்த வாரத்தில் ரிலீஸ் ஆனதுனால சிக்மா ரிலீஸ் வந்து தள்ளி போயிடுச்சு. எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அறிவிப்பு இன்னும் வரைக்கும் வரல. அதான் விரைவில் வரும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த நிலையில் ஜேசன் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஹாலிவுட் ஹீரோவாக இருக்கக்கூடிய ஜேசன் ஸ்டேதம் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு உங்களை வந்து அழைக்கிறாரு. அப்படின்னா இங்கேருந்து எந்த ஹீரோவை நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக ஒரு பதில் கொடுத்துருக்காருங்க. முதல் ஆப்ஷனே அப்பா தான். 2 பேருக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். 2 பேருடைய சண்டை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சண்டை காட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஷூட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பேட்டியை கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. கனடாவில் படிச்சுட்டு இங்கே வந்தப்போ என்கிட்ட ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சுங்க. நான் எனக்காக ஒரு டீமை வந்து செட் பண்ணிக்கிட்டு அது குறித்து விவாதம் வந்து செஞ்சோம். அப்போ எங்களுக்கு அந்த டைமில் வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. சொல்லப்போனால் அப்போலாம் எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கூட கிடையாது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கே எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா திருவான்மையூரில் வந்து பார்த்தோம். எப்போவுமே நாங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லொக்கேஷனை வந்து செட் பண்ணிட்டு தான் பார்ப்போம். ஏன்னா ஆஃபீஸ் தனியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து ஆஃபீஸில் அசம்பிள் ஆகலாம், பார்க்கலாம், பேசலாம். ஆனால் எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் தானே, அதனால் ஆஃபீஸில் எதுவும் கிடையாது. அந்த டைமில் நாங்கள் திருவான்மையூரில் வந்து சந்திப்போம். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா டி நகரில் சந்திப்போம். ஸோ இப்படி தான் நாங்கள் மாற்றி மாற்றி தான் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான இடம் கிடையாது. அதனால் நாங்கள் எங்கே வேணாலும் எங்கே டைம் கிடைக்குதோ அங்கே வந்து பார்ப்போம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே கதை சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வங்க. நான் நல்லா கதை சொல்லுவேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு 11வது நான் 12வதுலாம் படிக்கிறப்பவே வந்து சினிமாவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சு. அப்போவே நான் வந்து சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன். அப்போவே 11வது 12வது படிக்கும் போதே ஜேசனுக்கு வந்து இந்த ஆசை இருந்திருக்குங்க. ஸோ அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் என்ன ஆகணும்னு நினச்சா பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவருக்கு கிரிக்கெட் வீரராக ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் நான் இதுவாக தான் ஆகணும் அப்படின்னு மாறி மாறி யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. எல்லாரும் அப்படி தானே, சின்ன வயசில் என்னவாகணும் அப்படின்னு கேட்டால் என்னவாகணுன்னே சொல்ல தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது நம்மளுடைய காலங்கள் போக போக நமக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்க கிடைக்க நமக்கு இன்னொரு ஐடியா கிடைச்சிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி தான் இவரும் வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போது ஜேன்சனுடைய இந்த ஒரு பேட்டி தான் விஜய் ரசிகர்கள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக இருக்குங்க. குறிப்பாக சிக்மா படத்தினுடைய அறிவிப்பு வந்ததில் இருந்து ஜேன்சனுக்கு விஜய் வந்து உதவலை, சங்கீதா பக்கம் தான் ஜேன்சன் வந்து நிற்கிறாரு அப்படின்லாம் வந்து பேச்சுக்கள் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜயோட ஜேன்சன் பேசுகிறது கூட வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி பலரும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பதிலை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ரொம்ப கேஷுவலாக தான் வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இன்னும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை பார்க்குறப்போ கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்றத மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி வந்து ஃபீல் ஆகுது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
யாரெல்லாம் சங்கீதா அவர்களும், விஜய் அவர்களும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம வீடியோ கீழ கோடி கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள வந்து பதிவு செய்யுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ஜான்சன் சஞ்சய் தற்போது புதிய இயக்குனரா வந்து தமிழ் சினிமால வந்து என்ட்ரி ஆயிருக்காரு. அவருடைய என்ட்ரி ஆனது எப்படி இருக்கு? அவர் இயக்கியிருக்கக்கூடிய முதல் படமான சிக்மா எந்த அளவுக்கு வந்து வரவேற்ப வந்து பெறப்போகுது, ரசிகர்கள் மத்தியில அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படம் அவருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய கொடுக்க போகுது அப்படின்னு. ஜேன்சன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பாவும், அம்மாவும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாரு. சொல்லப்போனா அதுதான் இனிமேட்டுக்கு என்னுடைய முதல் வேலையே. அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையே செய்வேன் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் விளங்கி 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அந்த ஹோப் வந்து இருக்கு. அவங்களும் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எடுக்கிறதோட மட்டும் இல்லாம, விஜய் அவர்களுடைய மகளும் சரி, அவங்களுமே வந்து தன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்காகவாது விஜய் அவர்களும், சங்கீதா அவர்களும் இணைந்து வந்து வாழ்வாங்களா? அப்படின்ற மாரி எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா வந்து 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஜேன்சன் சஞ்சய் இயக்கக்கூடிய அந்த முதல் படம் வந்து சிக்மா. கண்டிப்பா ரொம்ப மெகா ஹிட் ஆகணும். அதன் மூலமா அவர் வந்து தமிழ் சினிமாவுல வந்து நல்ல ஒரு இயக்குனரா வந்து என்ட்ரி ஆகணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. மேலும் முதலமைச்சர் விஜயனுடைய மகனா இருக்கக்கூடிய ஜான்சன் சஞ்சய் இயக்கக்கூடிய முதல் படம் சிக்மா இல்லையா? ஸோ இந்த படம் இன்னும் எக்ஸாக்ட்டா எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடைக்காம தான் இருக்கு. இருந்தாலுமே கூட இந்த படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல படமா வந்து வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள வந்து இப்பயே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா, விஜயோடைய மகன் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. ஜான்சன் பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு தனி பிளாட்ஃபார்மையே வந்து அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம, விஜயோடைய பையன் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தோட அவர் வந்து உருவாக விரும்பல. ஸோ அவருடைய முயற்சியால, தனித்துவத்தால, அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமையால வெளிவரணும் அப்படின்ற மாரி தான் வந்து ஆசைப்படுறாரு. ஸோ கண்டிப்பா அவருடைய ஆசையும், கனவும் இந்த படத்தின் மூலமாக பூர்த்தியாகும் அப்படின்னே வந்து சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதாவும் தன்னுடைய மகனுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ, தன்னுடைய மகன் வந்து திரும்பவும் சினி ஃபீல்டுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காங்க. அப்போ சங்கீதாவும் சரி, அவங்களுடைய அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஜான்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய ஒப்பீனியனை வந்து ஃபேமிலிக்குள்ளே தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய டிசிஷனை எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீ செய், நீ நல்லா வருவ, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய் அப்படின்ற சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு, இதெல்லாம் இல்லாமல் ஜான்சனால் இந்த ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அவருடைய படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் நல்ல ஃப்யூச்சரையும் வந்து உண்டாக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.